இந்த உலகமானது முப்பங்கு கடலாலும் ஒரு பங்கு நிலத்தாலும் சூழப்பட்டது. அந்த கடலானது அரக்கர்களின் உடலிலிருந்து வெளிவரும் குருதியை கண்டு தன்னிடமிருந்து ஆவியாகி போன நீர்தான் மீண்டும் அரக்கர்களின் உடலிலிருந்து குருதியாக உருமாறி பெருகி வந்துள்ளது என்று ஏற்றுக்கொண்டன. சிதறி கிடக்கும் கொழுத்த வளர்ந்த உடல்களும் குருதி தோய்ந்து சிவந்து போயிருக்கும் தொடைகள் என அனைத்தையும் கடல் தனது கூந்தலில் சூடிக்கொள்ளும். இவற்றை கண்ட பிரம்மனும் நானா இவற்றையெல்லாம் படைத்தேன் என்று வியந்து போய் பார்த்தானாம். அத்தகு சிறப்பு கொண்டவன் திருத்தணையில் இருந்து பக்தர்களுக்கு புறக்கும் வள்ளி மணாளன். அவனுடைய வேலும் கூட அத்தகைய தன்மை கொண்டது. எனவே வேலையும் வேலை தவறாமல் வழிபட்டு வந்தால் முடியாத வேலையும் முடியும். தன்வேல் காக்காவிடினும் முருகனின் தங்கவேல் நம்மை காக்கும்.